பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 147 சங்கீதம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். என்ன அழகான வார்த்தை. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை நேசிக்க வேண்டும், நான் விரும்புவதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விரும்புவது தவறில்லை. ஆனால் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதனுக்கு தேவனுடைய அன்பையோ வல்லமையோ அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அவர் சொல்லுகிறார், நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ அவர் முதலாளி, அவர் தான் தகப்பன், அவர் எல்லாவற்றுக்கும் உரியவர் என்றால் அவருக்கு பயப்படுகிற பயம். அப்போ பைபிளில் நீங்கள் படிக்கும்போது நீதிமொழிகள் அங்கே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே அங்கே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுது. அப்போ தீமை என்று தெரிய எதுவோ அதை எந்த ஒரு மனிதன் வெறுக்கிறானோ அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். அதே நீதிமொழியில் 28:14 படிக்கும்போது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய பார்வை தேவனை அங்கே வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று எந்த ஒரு மனிதன் எப்போதும் பயந்திருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்படுது. நம்ம வாழ்க்கையில இறை பயம் ஆலயத்தில் சொல்வது மாத்திரமல்ல, பெற்றாருக்கு முன்பாக அல்ல, பெரியவருக்கு முன்பாக அல்ல, அந்தரங்கத்திலே தனிப்பட்ட முறையிலே தேவன் என்னை பார்க்கிறார் என்ற பயம் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனிதனை தான் கர்த்தர் நேசிக்கிறார், அவன் மேல் அன்பு வைக்கிறார். அங்கே ஆபிரகாம் அவர் பயணித்து போகிற போது அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து இவர்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை என்று கண்டு தன் சகோதரி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தன் மனைவியின் பேர் அவருடைய தன்மையை மாற்றி சொல்லுகிறார். தெய்வ பயம் எங்கெல்லாம் இல்லையோ மனிதர்கள் தீமையை செய்வார்கள், துணிகரமானவர்கள். அதுதான் நம்ம நீதிமொழி 8:13 வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த மனிதன் தீமையை வெறுக்கிறானோ அவன் இறைவனுடைய போதனையிலே வழியிலே அவன் செல்கிறான். மக்களை இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே 9-13 வரைக்கும் படிக்கும்போது ஆபிரகாம் தேவன் சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதித்தார் என்ற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறான்னு சொன்னால், அந்த இப்போ என் பிள்ளை எனக்கு பயப்படுறான்னா முதல்ல எனக்கு கீழ்ப்படுகிறான்னு அர்த்தம். நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பயப்படுகிறது. அந்த பயம் எப்படி பயப்பட சொன்னால், நம் சொல்லுக்கு அவர்கள் கீழ்ப்படிவதில்லை, நம்முடைய அறிவுரையோ உபதேசத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சபை விசுவாசியான ஒரு போதகருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அவர்கள் சபைக்கு அடங்கவில்லை என்றால் அந்த போதகர் மேலே, சபை மேலே அவர்களுக்கு பயம் இல்லை என்று அர்த்தம். அப்போ பயப்படாத போது அவர்கள் தனிச்சையாக செயல்படும் போது அவர்களுக்கும் அந்த போதகர் உபதேசத்துக்கும் சம்பந்தங்கள் போய்விடுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அவர் சோதித்தார் எழுதியிருக்கிறது. எப்படி சோதித்தார்? இவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா? தன்னுடைய முதிர்ந்த வயதிலே பெற்றெடுத்த பிள்ளையை கொலை செய்ய என்று சொல்லுகிற போது அது செய்வதற்கு தீவிரித்தான். தேவன் ஒரு விஷயத்தை, ஒரு பழக்கத்தை, ஒரு பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லும் போது அதை காலம் தாழ்த்தாதபடி உடனே யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டது, அதை சரி செய்ய எந்த ஒரு மனிதன் உடனே முற்படுகிறானோ அவன் தன் குடும்பத்தை நேசிக்கிறான், தன் மனைவியை நேசிக்கிறான், புருஷனை நேசிக்கிறான், பிள்ளையை நேசிக்கிறான், பெற்றாரை நேசிக்கிறான். அவர் குடும்ப அந்த ஐக்கியத்தை விரும்புகிற அர்த்தம். யார் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லும்போது அந்த அன்பிலிருந்து அவன் வெளியே வந்து அவன் துணிகரம் உள்ளவனாக மாறுகிறான். ஆபிரகாம் தேவ சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தான் பெற்ற மகனை கொலை செய்ய முற்படும்போது தான் ஆண்டவரே சொல்றார், நீ இது முதல் நீ கர்த்தருக்கு பயந்து என்று அறிவேன். அவன் இறைவனுடைய சித்தத்திற்கு எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ நிச்சயமாய் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படி கடவுளுக்கு பயந்தனாலே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற வானத்தின் நட்சத்திரத்தனையார், பூமியின் மணலத்தனையார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனை மனதார தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயப்படும் போது அவன் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவன் மேலே பிரியமாக. அப்போ தேவன் ஒரு மனுஷன் மேலே அவர் பிரிய வைத்து விட்டால் அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை யாரால் தொடங்கும்? ஒருத்தவன் மேல் கைப்பட முடியும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எடுத்திருப்பதில்லை, ஒருவனும் மேல் கைப்படவில்லை. பல இடத்துல வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 28:15 நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர்கள் கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் மனித மேல் பிரிய வைத்தார். நீ சங்கீதத்திலே அங்கே 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே
அவன் தெரிந்து கொள்கிற வழி அந்த மனிதனுக்கு போதிக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எங்க செல்ல வேண்டும், யார் இடத்துல பழக, யார் இடத்துல பழகக்கூடாது, தெரிந்து கொள்ளுகிற எது ரைட் ஆர் ராங் அவர் போதிக்கிறார். அதிலே 14ஆம் வசனத்திலே தேவ ரகசியம் அவனோடு இருக்கிறது. கர்த்தர் சொப்பனத்திலே பேசுவார், தரிசனத்திலே பேசுவார். இறைவனுக்கு அந்த மனிதனுக்கு அழகான ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப இறைவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் விதமாக ஆசிரியப்படுகிறான். ஒரு படி மேலே சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 41:10 சொல்கிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாது, நான் போற இடமெல்லாம் வெற்றி பெறுகிறேன், போற இடமெல்லாம் நான் சந்தோஷமாக திரும்பி வருகிறேன். என் சத்துரு என்னை வீழ்த்துவது பல முயற்சி செய்கிறார்கள், அதை தோற்று போகிறார். ஏனென்றால் என் தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே, என்னை நேசிக்கிறபடினாலே என் சத்துருக்கள் இதுவரைக்கும் என்னை ஜெயிக்கவே இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்பாக தோற்று போக வேண்டும் என்றால், சத்துருக்கள் முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பிரியராய் வாழ்ந்து பாருங்கள். அவர் என்மேல் வைத்த பிரியத்தினால் நான் வெற்றி கண்டேன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவ பயம் உங்கள் இதயத்தில் இருக்கும் என்றால் இப்போது சொல்லக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரனாய் மாறுவீர்கள். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேலே அவர் பிரியமா இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். இறை பயம் இதயத்தில் இருக்கான்னு பாருங்க. அந்த இறை பயம் தான் நீ பெரியவருக்கு பயப்படுவ, சபைக்கு பயப்படுவ, சமுதாயத்துக்கு பயப்படுவ, அரசாங்கத்துக்கு பயப்படுவ. தெய்வ பயம் உங்களை சரியாய் நடத்தும். கர்த்தருடைய ஆண்டவர் உங்களை ஆசிரித்து பெருக பண்ணுவாராக. God bless you. God bless you.